ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாஹித் சேனல். நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: கேரட் 2, பீன்ஸ் ஒரு 5, உருளைக்கிழங்கு 2ங்க, சோயா நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயம், தக்காளி 2 மீடியம் சைஸ்து, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, லவங்கம், பட்டை, ஏலக்காய் வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். 100 கிராம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த இலை பேர் ரம்பை இலை. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இதுவும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2, அதுவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா அதுவும் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த தக்காளி அதெல்லாம் நல்லா வேகட்டும். தனி மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் போட்டால் தான் நம்மளுக்கு பிரியாணி கலராக பார்க்க தெரியும். ஏன்னா நான் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் முன்னாடியே போட்டால் கலர் நல்லா தெரியுங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா அதுவும் நான் 1 ஸ்பூன் போடுறேன். பாருங்க, இந்த பிரியாணி மசாலா கடை பிரியாணி மசாலா தான் போடுறேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் இந்த மாதிரி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் அந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. நான் பச்சை பட்டாணி போடலைங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சோயா கழுவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் சோயா தான் போடுறேன். இதுலேயே பெருசாகவும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும், கறி மாதிரி டேஸ்ட் இருக்கும். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லெமன், நான் 1/2 லெமன் போடுறேன். தயிர் அதே மாதிரி 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும்.
பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிருச்சு. இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே நிற்கிது பாருங்கள். அந்த நேரத்தில் நான் எந்த இதில் அரிசி எடுக்கிறேனோ அதில் 1.5 அடை நான் வந்து போடுறேன். நான் இந்த கிளாஸில் அரிசி ஃபுல்லாக எடுத்தேன். இதே மாதிரி 1.5 போடுறேங்க தண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் புல்லட் அரிசியில் செய்கிறேங்க. நீங்கள் வந்து பாஸ்மதிலையும் செய்யலாம், வீட்டு அரிசிலையும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு எடுத்து மூடிடலாம். பாருங்க லைட்டாக பபுள்ஸ் வர நேரம் ஆகும்போது மூடிடுங்க. போட்டு விசிலில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போகிறோங்க. போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த விசில் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு பாருங்கள், ப்ரெஷரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, சாஃப்டாகவும் ஆயிருக்கு பாருங்கள் அரிசி. தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி இருக்குது, சூப்பராகவும் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் பச்சடி வச்சுருக்கேன், வெங்காயம் பச்சடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.